தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதிமுக எம்எல்ஏ திமுகவில் இணைந்தார். மதிமுக எம்எல்ஏ திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மதிமுக உடன்பாடு ஏற்பட்டது. 35 தொகுதிகளில் மதிமுக போட்டியிட்டு 6 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதில் கம்பம் தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கம்பம் ராமகிருஷ்ணன். அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. முதலமைச்சர் பதவியிலிருந்து செல்வி ஜெயலலிதா இறங்கினார். ஆனால் மதிமுக முதல் முறையாக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றது. மதிமுக சார்பில் வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் சிறிது நாட்களில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அவர் ஒரு முறை மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகமானது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரை குதிரை பேரம் நடத்தி விலைக்கு வாங்கி வெற்றி பெற்று 21 நாட்களுக்குள் அவர்களை பதவியை ராஜினாமா செய்ய வைத்தது. மீண்டும் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டது. இதனை திமுக குற்றம் சாட்டியது. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து மன்னிக்கவும் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைத்தது பெரிய தவறு என குற்றம் சாட்டியது. தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஞாபகப்படுத்துகிறார். 2006ஆம் ஆண்டு மதிமுக சார்பில் வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து கொண்டு திமுக வேட்பாளராக இடைத்தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தது இதே திமுக. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை குற்றம் சாட்டுவது நியாயமல்ல, தர்மமல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறார். திமுக தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தான் நினைக்குது. இதே தவிர திமுக செஞ்சிருக்கு. 2006ஆம் ஆண்டு மதிமுக எம்எல்ஏவை தன் பக்கம் இழுத்து ராஜினாமா செய்ய வைத்து திமுக வேட்பாளராக இடைத்தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தது. அதை தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அதிமுக வேட்பாளர்களை தன் பக்கம் இழுத்து அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து ராஜினாமா செய்ய வைத்து அடுத்து நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் அவர்களை தமிழக வெற்றி கழக வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைக்க திட்டமிட்டுள்ளது. ஆக அரசியலில் குதிரை பேரம் புதிதல்ல, அது காலமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது அரசியல் நாகரிகம் அல்ல. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் அரசாங்கத்துக்கு குறைந்தது 5 கோடி ரூபாய் தேர்தல் செலவு ஏற்படுகிறது. பணம் வீணாக போகிறது. ஆக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் மீண்டும் அவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என சட்டம் கொண்டு வர வேண்டும். அல்லது அடுத்து நடைபெற உள்ள இடைத்தேர்தலுக்கான அரசாங்கத்தின் செலவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். அதுதான் முறை. இல்லாவிட்டால் வெற்றி பெறுவார்கள், ராஜினாமா செய்வார்கள், மாற்றுக் கட்சிக்கு தாவி அந்த கட்சி சார்பாக இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெறுவாங்க. ஆக அரசாங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதற்கு 1க்கு 2 செலவாகுது, கோடிக்கணக்கில் ஆகுது. ஆக சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிடக்கூடாது. அல்லது இடைத்தேர்தல் நடக்கும் செலவை அவர்கள் ராஜினாமா செய்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது.